ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான 2 முட்டை வச்சு தம் ரூட்டு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது அரை கப்பு இருக்குல்ல, அதாவது 125 ml கப்பில் அரை கப்பு, இதில் வந்து நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், பவுடர் வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு அகலமான கண்ணாடி பவுல் வந்து எடுத்துருக்கேங்க. இதில் வந்து 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு இப்போது விக்ஸ் வச்சு இது நல்லா நுரைச்சி வர்ற அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாங்க. நல்லா மேலே வந்து நுரை பொங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம சக்கரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு இப்போ அதையும் நம்ம நல்லா விக்ஸ் வச்சு அடித்து விட்டுக்கலாம். இந்த தம் ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக ஜூஸியாக அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரவை வந்து நான் 1 கப்பு ரவை வந்து எடுத்துருக்கேங்க. வறுத்த ரவை வந்து சேர்த்துக்கோங்க. ரவையை வந்து முழுசாகவும் சேர்க்கலாம், அதே சமயம் கொஞ்சம் பவுடர் பண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாங்க, நம்மளோட விருப்பம்தான். இப்போ சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் வச்சு அடித்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி அடித்து விட்டாச்சு. இப்போது அரை கப்பில் நல்ல திக்கான பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே கலந்து விட்டாச்சு. இப்போது இதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உடச்ச முந்திரி வந்து சேர்த்துக்கிறாங்க. இப்படியேவும் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லை நெய்யில் வறுத்து சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். இப்போது அரை கப்பு நெய் வந்து எடுத்துருக்கேங்க. நெய் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். நீங்கள் நெய்க்கு பதில் பாதி ரீஃபைண்ட் ஆயிலாகவும் பாதி நெய்யாகவும் சேர்த்து செய்யலாம். நான் வந்து நெய்யே வந்து அரை கப்பு எடுத்துருக்கேன், எடுத்து சேர்த்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற நெய்யும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், தம் ரூட் செய்யறதுக்கு நம்மளோட பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு கேக் பேன் எடுத்துருக்காங்க, அதில் நெய் அப்ளை பண்ணிட்டு இப்போ இந்த பேட்டர் வந்து அதில் எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு மேலே வந்து முந்திரி வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த விருப்பமான நட்ஸ் இருந்தாலும் அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வில் குக்கர் வந்து நான் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க, ஸ்டாண்டு போட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை எடுத்து அதில் வச்சிடலாம். வச்சுட்டு கேஸ் கட்டுரு விசிலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம மூடி வந்து போட்டுடலாங்க. இது வந்து சிம்மில் இருக்கட்டும். ஒரு 30 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துருங்க. இது இப்போ 30 நிமிஷம் கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு கத்தி விட்டு பார்க்குறேன், உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து பாருங்கள் ஒட்டாமல் வந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம அப்படியே முழு ரவையாக சேர்த்துறதுனால சைடில் வந்து லைட்டாக நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க. ரொம்பவே சூப்பரான தம் ரூட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முழு ரவையாக சேர்க்கறதுனால மேலே ரவை வந்து நல்லா அப்படியே நல்லா பொங்கி தெரியுது. நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா இன்னும் நல்லா பார்க்க அந்த கேக்கு மாதிரியே, அந்த டெக்ஸ்சர் வந்து கேக்கு மாதிரியே தெரியுங்க. அவ்வளோதான், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.